ஹாலோகாஸ்ட் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாலோகாஸ்ட் அப்படின்றது ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்துறதுக்காகவே ஒரு சில முகாம்களை ரெடி பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நடத்தியிருக்காரு. ஹிட்லர் திடீர்னு யூதர்களை அழிக்கல. ஐரோப்பாவில் பல நூற்றாண்டுகளாக இருந்த யூத எதிர்ப்பு, ஆன்டிசெமிட்டிசம் அப்படின்ற ஒரு மனநிலை அவனுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு ஹிஸ்டரியில் இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க. முதல் உலக போருக்கு அப்புறம் ஜெர்மனி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மக்கள் வறுமையில் வாடினாங்க. இதை வச்சு ஹிட்லரும் அவனோட நாசி அமைப்பும் பயங்கரமாக பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஜெர்மனியோட இந்த நிலைக்கு காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு போஸ்டர், ரேடியோ அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் சொன்னாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் இந்த யூதர்களுக்கு கிட்ட மட்டும்தான் பணம், வசதின்னு ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க. எங்க இருந்தோ வந்து ஜெர்மனியில தங்கின இந்த யூதர்கள் தன்னோட நாட்டுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில ஹிட்லர் இருந்தார். அதோட விளைவுதான் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட கொடூர வரலாறு அரங்கேறிச்சு அப்படின்னு பார்க்க முடியும். நாட்டுக்கு உண்மையா இருந்த ஹிட்லர் அதே நாட்டுக்கு துரோகம் செய்ய நினைச்ச 60 லட்சம் யூத மக்களை விஷவாயு செலுத்தியும் துப்பாக்கி சுடனத்தையும் கொலை செஞ்சாரு. இந்த ஒரு விஷயம் மூலமா தான் யூதர்களை அறவே வெறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி முழுக்க பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?